தேர்தல் களம் 2026 இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. மண்டே மார்னிங் 6-7 o'clock வந்துட்டு கால்குலேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 o'clock உள்ள 2026 to 2031 அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழக மக்களை யார் ஆள போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். தமிழர்கள் எங்கெல்லாம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டோட்டல் இந்தியாவுமே தமிழகத்தை நோக்கி உற்று நோக்கிட்டு இருக்குது. ஒய்? பிகாஸ் அகைன் த கீ ஃபேக்டர் தளபதி விஜய். அவரை டச் பண்ணாம வந்துட்டு நம்ம இந்த தேர்தல் 2026 எலெக்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணி போக முடியாது. இப்போ இந்த 2 days நேற்று இன்னைக்கு வந்துட்டு தமிழகத்துல சில அரசியல் வட்டாரங்கள்ல சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதற்கான டிஸ்கஷன் தான் இது. முதல் விஷயம் என்னன்னா, டிஎம்கே கூட்டணியில இருக்கிற நம்ம தலைவர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் விஜய் அவர்களை வந்து ஒரு பொருட்டாவே வந்துட்டு ஒரு கீ பிளேயரா வந்துட்டு அவர் மதிச்சது கிடையாது. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரை பத்தி கேட்டா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாரு. எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது டிஎம்கே கூட தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எலெக்ஷன் கேம்பெயின்ல அவர் பண்ண சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டரை வந்துட்டு கை நீட்டி அடைச்சது. இன்னொன்று, டிஎம்கேக்கு வந்துட்டு நீங்க ஆதரவா அவருக்கு வந்துட்டு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, என்னுடைய வேட்பாளர்கள் யாரா நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பகிரங்கமாவே ஒரு கேம்பெயின்ல வந்துட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கட்சியினோட தலைவர், அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை கோட்பாடுகள், அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவர் ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் டிஎம்கே அவங்களுடைய ப்ரெஷரா இருக்கலாம், இல்லை கூட்டணி கணக்குகள் சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ஒரு பொருட்டாவே இது வரைக்குமே மதிச்சதே கிடையாது. பட் அவர் பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு நேர்காணல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கூட்டணி, அதாவது டிஎம்கே கூட வச்சிருக்கிற இந்த மெகா கூட்டணி வந்து கண்டிப்பா தொடரும். அட் த சேம் டைம் வந்துட்டு நாங்க தான் மறுபடியும், அதாவது டிஎம்கே கூட்டணியில இருக்கிற இதர கட்சிகளும் சரி, இல்ல டிஎம்கேவும் சரி, மறுபடியும் தமிழகத்தை வந்துட்டு ஆட்சி செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட் த சேம் டைம் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அலையை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிக்க மாட்டாரு, இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல இருப்பாரு அப்படிங்கறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் விஜய் அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களே கூட வந்துட்டு வாயடிச்சு போற அளவுக்கு தான் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே கூட சில இடங்கள்ல ஒரு 4% ஓட்டு வாங்குவாங்க. எங்க 15 வருஷமா இருக்கக்கூடிய சீமான் அவர்களே பாத்தீங்கன்னா 8% ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. டிஎம்டிகே பாத்தீங்கன்னா 2வது எலெக்ஷன், 3வது எலெக்ஷன்ல தான் வந்துட்டு எதிர்கட்சியாவே ஆனாங்க. அதனால வந்துட்டு இவர் சும்மா ஒரு பிளேயரா இருப்பாரு. அவருடைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி வந்துட்டு பெரிய விஷயங்கள் எதுவும் வந்துட்டு பெரிய மேஜிக் எதுவும் வந்துட்டு நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கூட்டணி கட்சிகளும் சரி, இல்ல மற்றவங்களும் சரி விஜய் அவர்களை ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்கணும்னு கூட வச்சுங்களேன். பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கலாம். அவங்க எந்தெந்த தொகுதியெல்லாம் யார் யாரெல்லாம் வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, எத்தனை வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, ஒரு 18 வயது நிரம்பிய அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்லாம் வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அண்ட் பரம்பரையா இருக்கக்கூடிய டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கே விசுவாசிகளோ வந்துட்டு யார் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, குறிப்பா இந்த சிறுபான்மையினர் அண்ட் பட்டியலினத்தை சமூகத்தை சேர்ந்த மக்கள் அண்ட் பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டர்ஸ் அண்ட் ஹிந்து ஓட்டர்ஸ், இவங்க எல்லாரோடைய ஓட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிருக்கு. இதற்கு இடையில 70% எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, டிஎம்கே தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஏடிஎம்கே ஒரு 20% அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. மீதம் இருக்கிற இந்த 10%ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மேல அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வெளியிட்ட அந்த நிறுவனம் மேல சில குறைகள் இருக்கு. ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். பட் அவங்களுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா 90%க்கு மேல வந்து கரெக்டாகவும் இருந்திருக்கு. ஒரே ஒரு எக்ஸிட் போல்ல வந்துட்டு அவங்களுடைய கால்குலேஷன் தப்பா இருந்தால அந்த எம்டி பார்த்தீங்கன்னா பகிரங்கமாகவே வந்துட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு ஒரு மீட்டிங்ல வந்துட்டு அழுதுட்டாரு, கண்கலங்கிட்டாரு. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியில இருக்க அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுமே பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி இந்த உழைப்பாளர் தினம் நடந்தது. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா இந்த உழைப்பாளர் தினம் வந்து தமிழகம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தொண்டர்கள் வந்து வெகு விமர்சனையா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவருடைய முகம் அவ்வளோக்கா வந்துட்டு மலரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு திருப்திகரமா இல்லாம இருக்கலாம்.
இல்ல வந்து ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க யூகிச்சிருக்கலாம். இல்ல இதுதான் அரசியல் புரசல் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அவங்க கொடுக்குற அந்த சர்வே அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து அவங்க காதுக்கு வந்திருக்கலாம். ஸோ இதனாலதான் அவங்க ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்களா, 2016 இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது. பட் நாங்க தான் ஆட்சிக்கு வந்தோம். அந்த ஆட்சி, அந்த மறுமலர்ச்சி மறுபடியும் தொடரும். பிஜேபி கூட்டணியில் இருக்கிற நாங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில டெம்பரவரியா வந்துட்டு ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஆஃபீஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏவுடைய அந்த டெம்பரவரி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தீயிட்டு நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொளுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் இன்டைரக்டா யாருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்எல்ஏக்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் இது எல்லாமே வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் மேக்சிமம் பீப்புள் சொல்றது, விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி 4% கூட வாங்க மாட்டாரு, ஒரு சீட்டு 2 சீட்டு தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸிட் போல்ஸ் பாத்தீங்கன்னா வந்துருவாருங்க, ஒரு டபுள் டிஜிட்ல வந்துருவாரு. மினிமம் ஒரு 30 ஒரு 20 சீட்டுக்கு மேல வந்துட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா கவுண்ட் மேன் கவுண்டா, அதாவது ஓட் மேன் கவுண்டா பாக்குறப்போ ஒரு 80 லட்சத்துல இருந்து 1 கோடி வாக்காளர்களை கூட வந்துட்டு அவரு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழகத்துல கட்சி ஸ்டார்ட் பண்ண 3வது வருஷத்திலே தேர்தல் களம் கண்டு 3வது பெரிய கட்சியா வரக்கூடிய ஒரு கட்சி பாத்தீங்கன்னா டிவிகேவா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த எம்எல்ஏக்களை வந்துட்டு, அதாவது கட்சியில் சார்பா நின்றுக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை இவங்க ப்ரெஷர் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி டிஎம்கே ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏடிஎம்கே வந்து கூட்டணி சரியில்லாததுனால வந்துட்டு ஓட்டு வந்துட்டு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த நேரத்துல ஒருவேளை தொங்கு சட்டசபை அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்றது? அதாவது கூட்டணி கணக்குகளை தாண்டி கூட்டணியில இருக்கிற அந்த கட்சியின் வேட்பாளர்களால ஜெயிக்க முடியாம அறுதி பெரும்பான்மையான 118 சீட்டை வந்து டிஎம்கேவாலையோ ஏடிஎம்கேவாலையோ டச் பண்ண முடியலன்னா வெறும் 20 to 30 சீட்டு வாங்கியிருந்தா கூட போதும், விஜய் அவர்கள் அந்த இடங்கள்ல வந்து ஒரு மெயின் பிளேயரா, கீ பிளேயரா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல வந்துட்டு நடந்திருக்கு. ஏன் பெங்களூர் கூட வந்து நடந்திருக்கு நிறைய வாட்டி. ஸோ அதுதான் அவருடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கட்சியின் சார்பா இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு 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 ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் ஜெயிக்கலாட்டாலுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு. அந்த தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இழுப்பறியா இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு முக்கியமான கரெக்டான ஒரு முடிவை எடுத்தாருன்னா எப்படியும் வந்துட்டு அடிச்சு வந்துடலாம். இந்த எலெக்ஷன் விட்டாலும் அடுத்த எலெக்ஷன் வந்துடலாம். ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல யாரு சிஎம் ஆக போறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு கீ டிசைடிங் ஃபேக்டர் அத்தாரிட்டியா பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆனா இதுல ஒரு குழப்பம் என்னன்னா, இப்போ டிஎம்கேவுக்கும் சரி ஏடிஎம்கேவுக்கும் சரி அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறது அந்த 118 சீட்டு எய்தர் அவங்க கட்சி சார்பா அவங்க வேட்பாளர்களை வச்சு ஜெயிக்கிறாங்களோ, இல்ல அவங்க கூட்டணி சார்பா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களோ, அது எல்லாமே வந்து மேட்டரே கிடையாது. பட் 118ங்கிறது அதுதான். 118 டச் பண்ணி ஆகணும். இப்போ 118 டச் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு 3வது பெரிய கட்சி, 3வதா யாரு வந்துட்டு அதிக சீட்டுகளை ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க கூட ஒரு கூட்டணி கணக்குகள் போகும். ஸோ அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்கள் வந்துட்டு முடிவு பண்ணணும். நான் வந்துட்டு இத்தனை வருஷம் சிஎம்மா இருப்பேன், நீ வந்து இத்தனை வருஷம் சிஎம்மா இரு, எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணி கொடு, எங்க எம்எல்ஏக்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடு, என்ன என் தொகுதி மக்களுக்கு இவ்வளவு பண்ணி கொடு, இந்த மாதிரி நிறைய ஒரு டிஸ்கஷன் எல்லாமே போகும். ஸோ அந்த டிசிஷன் தான் வந்துட்டு அங்க மேட்ரு. ஸோ அதை விஜய் அவர்கள் கரெக்டா எழுதிட்டாங்கன்னா அவர் தான் வந்து யார் சிஎம் ஆக போறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ற இடத்துக்கு வந்துருவாரு. மைட் பி அவரே பாத்தீங்கன்னா 2 வருஷம் நீங்க சிஎம் இருங்க, 2 வருஷம் எனக்கு வந்துட்டு ஆட்சியில பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணு. இரண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி அந்த 100 சீட்டு கூட எட்ட முடியாத ஒரு இடத்துல இருக்கப்போ, ஒரு 80 சீட்டு, ஒரு 90 சீட்டு, ஒரு 100க்கு கீழே இருக்கப்போ அந்த 18-20 சீட்டுக்காக வந்துட்டு மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு தளபதி விஜய் அவர்கள் ஒரு 70-80 சீட்டுக்கு மேல வந்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கூட ஏன் நம்ம போகணும், விஜய் அவர்கள் கூட பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிட்டாங்கன்னா அங்க வந்துட்டு பினிஷ். விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் அப்படிங்கிற அந்த நாற்காலியில வந்து உட்காந்துருவாங்க. இது இரண்டாவது. மூன்றாவது என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த டிசிஷன் எடுக்க போறாரு இல்லையா, அதுதான் வந்துட்டு மெயின். நான் திரும்ப அதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா,
இவர் மறுபடியும் டிஎம்கே ஒருவேளை டிவிகே தளபதி விஜய் அவர்களுடைய அந்த அவருடைய டிபெண்டன்சி இல்லாம யாருமே ஆட்சி கட்டில உட்கார முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ தளபதி விஜய் அவர்கள் ஒருவேளை என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பார் அப்படிங்கறது இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா டிஎம்கேக்கு வந்துட்டு இவர் மறுபடியும் ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா போராட்டத்துல எல்லாம் வந்துட்டு சண்டை எழுத்து வச்சிருக்கிறாங்க. அவருக்கும் இவருக்கும் ஆகாது. கண்டிப்பா இவருடைய டிபெண்டன்சியை வந்துட்டு திமுகவும் எதிர்பார்க்காது. ஒண்ணு. இரண்டாவது, ஏடிஎம்கேவை வந்துட்டு இவர் ஆதரிச்சு போனாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுங்க வந்துட்டு யார் கூட்டணி இருக்கிறாங்க? பிஜேபி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ பிஜேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துக்கு போயிட்டாங்கன்னா இவர் வந்துட்டு சாதாரண ஒரு அரசியல் தலைவர் தான். தன்னுடைய கூட்டணி கணக்குக்காக வந்துட்டு கட்சியை அடமானம் வச்சவர் நாளைக்கு மக்களை ஏன் அடமானம் வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அவ பெயர் வந்துடும். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. சோ இதை தாண்டி ஏதாவது ஒரு மேஜிக் வந்து நடக்கணும். இவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய மத்த எம்எல்ஏக்கள் மத்த சின்ன சின்ன கட்சிகள்ல யாராவது பெருசா ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா இவருக்கு ஆதரவு வச்சாங்கன்னா இவங்க வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க. சோ இந்த 3 ஃபேக்டர் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. ஸோ டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு போகாத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாக்குறப்போ அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் டு பி ஃப்ராங்க் ஓப்பனா பேசலாமே, மற்ற கட்சியில இருக்கவங்களுடைய சொத்து மதிப்பு அவங்க இது வரைக்கும் அரசியல சம்பாதிச்சு வச்ச அந்த மதிப்புகளை கால்குலேட் பண்றப்போ டிவிகே அப்படிங்கிறது ஒரு அப்கமிங் பிளேயர் மாதிரி இப்பதான் வந்து புதுசா வந்திருக்க கூட ஒரு டீம். ஸோ அந்த டீம்ல இருக்க அந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனிமே தான் எம்எல்ஏ ஆகணும், இனிமே தான் சம்பாதிக்கணும், பல வருஷங்கள் ஆகும். ஸோ பல வருஷம் இன்னொரு 5-6 வருஷம் ஒருவேளை நம்ம ஜெயிக்கலாட்டி என்ன பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இன்னொரு 10 வருஷத்துல சம்பாதிக்க வேண்டிய அந்த பணத்தை ஒரு செக்ல வந்துட்டு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்சியை வந்துட்டு அழுத்தம் கொடுக்குற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ வந்துட்டு என்ன டிசிஷன் பண்ணுமா? எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு எல்லாமே பணம் தானேங்க. ஸோ வந்துட்டு விஜய் அவர்களுக்கு உண்மையாவே விசுவாசமா இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க. தே வில் ஸ்டே ஆல்வேஸ் வித் விஜய். ஒருவேளை இல்லாத பட்சத்தில் தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தாவற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முதுகுல குத்திட்டு நம்ம இது பண்ணா போதும், என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பேசுவாங்க, மக்கள் என்ன பேசுற போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உள்ள எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட இருந்து அந்த கட்சிக்கு தாவறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வெள்ளை பேப்பர்ல வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு சிக்னேச்சர் வந்துட்டு வாங்கியிருக்கதாகவும், நீங்க எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டா வின் பண்ண அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு டைரக்டா பணையூருக்கு தான் வரணும், வேற எங்கேயுமே போகக்கூடாது, உங்களை வந்துட்டு ப்ரெஷர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உங்களை அழுத்தம் கொடுத்து வேற வேற விதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ செலிப்ரேஷன் நோ, தேர் இஸ் நோ செலிப்ரேஷன் ஆஃப்டர் டிவிகே வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல அவங்க ஜெயிச்சிக்கிற பட்சத்துல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பணையூருக்கு போகணும், பணையூர் போயிட்டு யாரு டிசைட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு முடிவு பண்ணும். ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்றது வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் தமிழகத்தை வந்து மொத்த இந்தியாவுமே உத்து நோக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. யார் வருவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் வந்துட்டு இந்த கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய அந்த கணிப்பாளர்களுமே இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரான கட்சிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி காலையில தெரிஞ்சிடும். யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 70% ஓட்டு கால்குலேஷன் முடிஞ்சிருச்சுன்னா 12 மணிக்குள்ள தெரிஞ்சிடும். அது இழுப்பறி ஆகிற பட்சத்தை வந்துட்டு ஈவினிங் 4-5 மணி வரைக்கும் கூட அந்த டிசிஷன் வந்துட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சாதாரண மக்களுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, மற்ற கட்சியை விட வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு அவங்களுக்கு ஆதரவு வந்து மக்கள் கிட்ட அமோகமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க சரௌண்டிங்ல இருக்கிற உங்க டிவிகே வேட்பாளர் யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு சொந்தமா இருக்கிறவங்களும் சரி, இல்ல வந்துட்டு அந்த கட்சியில இருக்கிறவங்களும் சரி, இல்ல மற்ற மக்களுமே சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்துட்டு ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர் வந்துட்டு அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு சாத்தியம் கிடையாது. 234 தொகுதியிலும் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால இந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் ஆகும் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. அந்த 2-3 டேஸ் கொஞ்சம் வந்துட்டு நீங்க வந்து கரெக்டா இருங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைகளையும் சரி, மற்ற பள்ளி குழந்தைகளும் சரி, அந்த 18 வயசுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸுமே சரி, ரொம்ப வந்துட்டு ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. தலைவர் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த உலகத்துல வருத்தப்படுறதுக்கு வந்துட்டு பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இந்த
இது இல்லாட்டா ஒருவேளை இந்த 2026 எலெக்ஷன்ல உட்கார முடியலாட்டி அடுத்து வந்து உட்காந்துட போறாது. 2029 ஒரு நாடு ஒரு கொள்கை ஒரு தேர்தல் அப்படின்னு வரப்போ அதுல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. 2031ங்கிறது 5 வருஷம் கடக்குன்னு வந்துட்டு போயிடும். அவரு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2031 வந்து சேம் ஆக போறாரு. ஸோ அதனால இந்த விஷயங்களை பார்த்துருக்குங்க. கலவரங்கள் மேபி நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்க கான்ஸ்டிடியூன்ஸ்ல நடக்கிற பட்சத்தில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே எங்கேயும் போயிடாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன், ஒப்பீனியன். யா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணி குறிப்பாக வந்துட்டு பெல் பட்டன் அமைக்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பை.